நேரா வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டுக்காரர் இருப்பாரு. வீட்டுக்காரருக்கு இருக்கும் போது அங்க போகும்போது தாவீதை போல அவருக்கு அவர் அடி போய்தான் ஆச்சு, என்ன ஆச்சுங்கிறாரு. அங்க இருந்து சொல்லி அமிச்சாங்க இப்படிதான் பாட சொல்லி. அப்படி கணவர்கள் வீட்டுக்கு போங்க, கணவர்கள் வீட்டுக்கு போனவங்க வராத உங்க மனைவி அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போன உடனே தாவீதை போல அப்படி ஆடுங்க. அவங்க கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல கணவருக்கு, எங்க போனோம் போங்க ராயப்பம் பாருக்கிட்ட கூட்டிட்டு போலாம் வாங்க. அடுத்த வாரம் வந்துருவாங்க, அடுத்த மாசம் இங்க வந்துருவாங்க. அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோட இருக்கும் பொழுது கவலைகள் நம்மிடம் வராது. அல்லேலூயா. பிறரை சிரிக்க வைக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோட இருப்பார். அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கை குலுக்கி இன்று மகிழ்ச்சியான நாள். அவங்க கேட்பாங்க என்ன மகிழ்ச்சியான நாள். மறுபடியும் அவங்க கேட்பாங்க உங்களை என்ன மகிழ்ச்சியான நாள். இன்னைக்கு நம்ம பேராயர் வர போகிறார். அல்லேலூயா. அது மகிழ்ச்சி தானே. மறுபடியும் கை குலுக்கி மகிழ்ச்சியான நாள். நீ கொடுத்தாய் நான் கொடுக்க நான் நீ கையாவது கொடுத்துக்க, நீ குளிக்க சிரிச்சிக்க எனக்கு இன்னும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ராயா. கைத்தாளத்தோடு அப்புறம் அந்த கைத்தாளத்தோடு அப்புறம் போட்டு அண்ணன் பாடல் பாருங்க. அந்த கைத்தாளம் போடும் போது என்ன ஆகும் சொன்னா நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை நரம்புகளும் புத்துயிர் பெறும். அது மட்டும் தானா, ஆண்டவரை துதித்து கரத்தை தட்ட பொழுது மன அழுத்தம் போயிடும், பிபி போயிடும், சுகர் போயிடும். எவ்வளவு பேர் தெரிஞ்சுப்பாரு. ஜோரத்தோட ஆண்டவரோட கை தட்டுங்க பாப்பா. ஒரு கனி கொடுக்க போறேன் நான் சொல்றது. ஒரு கனி கொடுக்க போறேன், ஒரு பழம் கொடுக்க போறேன். இந்த பழம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வேணும்? என்ன பழம் கொடுக்க போறோம்? ஆரஞ்சு பழம் கொடுக்க போறோம். அவருக்கு வேணும். யாருக்கெல்லாம் ரெண்டு வேணும்? அவருக்கு ஆரஞ்சு பழம் யாருக்கெல்லாம் வேணும்? அமர்ந்து கொள்ளுங்க. அதை காதில் வாங்க கூடாது, தூங்கிட்டு தான் இருக்காது. அதை காதில் வாங்க கூடாது. சொல்லுங்க யாருக்கெல்லாம் ஆரஞ்சு பழம் வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டோம்னா இந்த ஆரஞ்சு பழம் என்ன பண்ணணும், என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு அறிவை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆரஞ்சு பழம் வேணும் தானே. யாருக்கெல்லாம் வேணும்? அப்படியே எடுங்க. விவிலியத்தில் தான் இருக்குது ஆரஞ்சு. அப்படியே எடுங்க. இணை சட்டம் 6:5. இணை சட்டம் 6:5 ஆரஞ்சு எடுங்க. படிங்க, சத்தமா படிங்க பாப்போம். நடனம் ஆடினோம், அக்கடித்தோம், பிறரை மகிழ்வித்தோம். ஆனால் படிங்கம்மா. உன் முழு இதயத்தோடும் வா இருமா, கொஞ்ச நேரம் இருமா. மைக்கில் படிங்க, மைக்கில் கொஞ்சம் சைலண்டா இருந்து இறைவார்த்தை படிக்கும் பொழுது நீங்க அந்த செவியில கேட்கலன்னு சொன்னா ஆண்டவர் இங்க வந்திருக்கும் போது அந்த சலசலப்பு மத்தியிலையும் அவர் உங்க இதயத்தோடு இதயமா பேசக்கூடியவர். அப்ப எப்படி நீ என்னுடைய அமைதி கிடைக்கும்? அல்லேலூயா. வார்த்தை படிக்கும் போது வேற கேட்காதீங்க. திருப்பணிக்கு போறவன் அந்த திருப்பணியில நான் எப்படி என்னுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி இருக்கிறேனா? இப்ப திருப்பணி நடக்க போகிறது. இந்த திருப்பணி நேரங்களிலே என்னை முழுவதுமாக அந்த திருப்பணியில் அர்ப்பணிக்கின்றேனா? நான் அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய ஆசீர் அவன் உடலாக ரத்தமாக இங்கு வருகின்ற கடவுள் என்னிலே செயலாற்றுவார். அல்லேலூயா. இன்று உலகத்தில் இருக்கிற ஜெபங்களிலே சிறந்த ஜெபம் திருப்பலி தான். எத்தனை பேர் முழு திருப்பலியில பங்கெடுத்துக்கிறோம்? ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நான் பொய்யா கை தூக்குறேன், நான் கை தூக்க முடியாது. உங்களுக்கு ஜோரோட கை தட்டிங்க போய் சொல்றதுக்காக யாருமே முழு பூசையில பங்கெடுக்க முடியாது. சிந்தனை, நம்முடைய சிந்தனை பாவப்பட்ட மனித சிந்தனை. இந்த விவிலியத்தை நான் முழுவதும் படிக்க வேண்டும் என்றால் 3 ஆண்டுகள் நான் திருப்பலியை பார்த்தேன் என்றால் அந்த திருப்பலியிலே வருகின்ற நற்செய்தியையும் வாசகத்தையும் திருப்பாடல்களையும் நான் முழுவதுமாக உள்வாங்கி படித்தேன் என்றால் 3 ஆண்டுகளில் முழு திருப்பலியும் நான் கண்டுவிடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஆரஞ்சு கொடுக்குறேன், இந்த ஆரஞ்சு சாப்பிடும் போது இந்த ஆரஞ்சுல கொடுக்கிற இந்த பக்குவப்படி நான் திருப்பலியில பங்கெடுக்கிறேன்.
சத்தமா ஒருத்தர் மைக்கில் படிங்க. பாருங்க, இந்த 6 5 இணை சட்டம் 6 5 படிங்க. அந்த 6 5 தான் இணை சட்டம். நல்லா போய் வீட்டுல போனோடனே படிங்க. இப்படி நான் இருக்கேனா? கேள்வி. ஒரு நிமிஷம் அக்கா, ட்ரெயின் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இணை சட்டத்தில் கொடுக்கிற இந்த 6 5 வார்த்தையின்படி நான் என் குடும்பத்தில் வாழ்கிறேனா? என் குடும்பத்தில் உன் முழு இதயத்தோடும்